நம்ம 2 பேரும் பார்த்து கிட்டத்தட்ட 12-13 வருஷம் இருக்குல்ல. கூட இருக்கும். நம்ம பக்கத்து ஒரு டீமுக்கு விளையாடக்கு வந்திருந்தேன். அப்பதானே உங்க வீட்டுக்கு வந்தேன். 13-14 வருஷம் இருக்கும். அப்ப நம்ம டீம் தானே ஜெயிச்சது. மறக்க முடியுமா? அது ஒரு காலம் இல்ல. திரும்ப வராது. அப்போ அம்மா மட்டும் தானே இருந்தாங்க. ஆமா. இப்ப எல்லாரும் சேர்ந்துட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த பழைய வீட்டுல இருக்கும்போது பாத்துருப்போம் அப்படித்தானே? ஆமா. இப்ப ரைடுக்கு வந்தீங்களே, அதுலதான் ஃபர்ஸ்ட் இருந்தோம். அப்புறம் அம்மா இந்த பழைய வீட்டை ரீஸ்க் எடுத்து புதுப்பிச்சு எல்லாருக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஒரே வீடு தான், ஆனா இருக்குது தனித்தனியா. ஓ சரி சரி வா, எல்லாரும் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி. ஏய் சகஜமா இரு, எங்க வீட்டாள்கிட்ட எல்லாம் பழகி பாரு, உனக்கு பிடிக்கும். சரி. ஒவ்வொரு வீட்டுக்கா கூட்டு போறேன். ஒவ்வொரு வீடு தூரம் தூரம் நினைச்சால, அந்த வாசலி இந்த வாசலி இந்த வாசலி இதுதான். நீ மாறவே இல்லடா. நாமளா இருக்கணும்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல வேற ஒருத்தன அப்படி கமிஷனர் இருக்கிறதுக்கு நம்மள கண்டுக்காம போயிருக்கலாம். நீ அப்படி இல்லையே. நீ மட்டும் என்ன குறைவாடா? நீ நல்ல போஸ்டிங்ல தானே இருக்க. இருந்தாலும் உனக்கு ஈடாகுமா? நீ முயற்சி பண்ணுடா. என்ன எக்ஸாம் தானே எழுதி போடு. இல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பாப்போம். உன்னையும் நான் வாட்டி பார்க்கும்போது கமிஷனரா தான் பார்க்கணும். என் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. யாரு கொடுக்க போறா? ஏன்டா பெரிய இடத்துல பதச்சுக்கிறத? அது என்னமோ தெரியல, தப்பு பண்ணிட்டா வச்சு விழுக்க சொல்லுது. நீ மாறவே இல்ல. வாடா திரேசண்ணா. அண்ணே இங்க ஒரு பெரம்பு வச்சிருந்தேன், காணோம். சரியான வாழை பத்துக்க. இப்ப படி சித்தப்பாடு சொல்லு. ரொம்ப கியூட்டா இருக்கா. கியூட்டாவும் இருப்பா. அது என்ன பண்ற சேட்டையில நீ யோகிக்கவே முடியாது. அப்பா எங்க? அப்படியா? ஐயோ, நம்ம வேற இடத்துக்கு போலாமே. இங்க இது சகஜம், எல்லாருக்குமே இது தெரியும். எங்க அண்ணன் இல்ல, வேற தினேஷ் ஒய்ஃப் அப்படிதான் லவ் பண்ணுவான். அண்ணினா அவனுக்கு அவ்வளவு உசுறு. அவங்க காதலு, சின்ன வயசு காதலு. ஆனா சில சூழ்ச்சினால அவங்க சேர முடியாம போயிட்டாங்க. ஆனா காலம் ரொம்ப காலம் கழிச்சு அவங்கள சேர்த்துட்டு, அதனால அண்ணனுக்கு ஏதோ பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி அண்ணி லவ் பண்ணிக்கிட்டே இருப்பான். யாரு இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி, அவன் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். சூப்பர்ல. மனைவியை லவ் பண்ணணும்ல. அப்படிதான் சொல்லுவான். என் ஒய்ஃபை நான் லவ் பண்றேன், என்ன இருக்குது அப்படிமா. அவனை பார்த்துட்டா நாமளும் இப்படிதான் இருக்கணும்னு தோணும். இப்படி இடத்துல பார்த்தே ஆகணும். தினேஷ் அண்ணா. அம்மா இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. அண்ணா. அப்பா போய் உடனே போறப்பா. சித்தப்பா கூட்டிட்டு இருக்காங்களா? வீட்ல கேவலப்படுத்துறதுனே 1-2 கிடக்கும். அதுல எங்க வீட்ல இவ ஒண்ணு. அப்ப நிறைய கிடக்குன்னு சொல்லி பாப்பல பாரு. பாப்பா இங்க வா. சித்தப்பா இவங்க யாரு? இதுவும் உனக்கு சித்தப்பா தான். வா இங்க வாங்க, வாங்க செல்லம். நான் ஒண்ணுமே வாங்கிட்டு வரலடா. இப்பெல்லாம் பிள்ளைங்களா இப்ப ஏதாவது வாங்கிட்டு வந்து பண்ண. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அத்தப்பா வரும்போது வாங்கிட்டு வரீங்களா? அன்பசி இப்ப போயிட்டு உடனே வாங்கிட்டு வரேன். நீங்க நல்ல சித்தப்பா. அப்படியா? அப்ப சித்தப்பா கிட்ட வா. கியூட்டா இருக்கியா? சித்தத்து பேர் என்ன பேரு? அம்பசி. இந்த சித்தப்பாட்ட வா பாப்பா. வேண்டாம், இந்த சித்தப்பா கிட்ட ஈக்க. எனக்கு இந்த சித்தப்பா தான் பிடிச்சிருக்கு. அம்மா யார்ட்டனால பழகிடுவா. அதுக்கு என்ன அவ செல்ல பிள்ளை. நீங்க ஸ்கூல் போகலையா? சித்தப்பா இப்ப பக்கமா கதை சொல்லுவா. ஏன் ஸ்கூலுக்கு போல பிள்ளை? காச்சு சித்தப்பா. சின்ன போய் சொல்லுதா. சும்மா இரு, நான் நாளைக்கு போவா. அவளுக்கு இருக்கிறதே நீங்க தானே. இந்த அண்ணனும் அண்ணி வந்தாச்சு. வணக்கம். வாங்க. வாங்க. என் சின்ன வயசு ஃப்ரெண்டு கபடி விளையாடும்போது ஒன்னா விளையாடுவான். அன்னைக்கு சொன்னல. ஆமாண்ணே, நான் நம்ம ஊர்ல தான் ஹோட்டல் வச்சிருக்கேன். அடிக்கடி வாங்க என்ன. அந்த ஸ்டார் ஹோட்டலு எங்களுக்குள்ளதான். அது உங்களுக்குள்ளதா? ஆமா, பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க. அதான் எங்க அண்ணன் ஸ்பெஷலே. பெரிய பிசினஸ் மேனு, ஆனா அப்படிலாம் தெரிய மாட்டான். கரெக்டா இருக்காங்க. இப்படிதான் இருக்கணும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்டாயமா வரணும். கட்டாயமா வரேன். இவன் என் ஒய்ஃபே, பக்கத்துல கம்பெனி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியா? சூப்பர். தேங்க் யூ. எனக்கு இன்னும் 2 பசங்க இருக்காங்க. 10th படிக்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு அவ்வளவு பெரிய பசங்க இருக்காங்களா? நீங்க 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி தானே இருக்கீங்க. அப்படியா? தம்பி போதும், இன்னைக்கு காணவிலுக்கு. பத்தி நம்ம என்ன சின்ன பிள்ளை மாதிரி இருக்காமா? சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன், புரியுதா? இன்னும் நிறைய வேடிக்கை இருக்கு, வந்து பாரு. வா தம்பி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எங்கிட்ட பிள்ளையாவே இருந்துரு. ஆமா, அவனை சின்ன பிள்ளை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இனி உன்னை பிடிச்சிரும். நம்மளாம் ஒரு தம்பியா ஒரு நாள் சொல்ல மாட்டான். கவலைப்படாதீங்கன்னு சொல்ல வச்சிருந்தேன். இவனை பார்க்க நம்ம பிள்ளை மாதிரியே இருக்குதே. இந்த பையனை பார்த்தா அடுத்த பிள்ளை மாதிரியே தெரியல. நானும் அப்படிதான் நினைச்சேன். டேய் தம்பி, அடிக்கடி வா அண்ணே. சரிங்கக்கா. அண்ணினே சொல்லுடா. சரிங்க நீ வரேனே. பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வா. சரி. சாப்பிடலையே வைக்கலன்னு கேட்கலையேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. புரிஞ்சுக்கோ நினைக்க. புரிஞ்சுது. ஐயோ, எனக்கு உங்க 2 ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி செல்லம், என் செல்லத்துக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லு. சித்தப்பா ஓடிப்போ வாங்கிட்டு வரேன். ஐயோ என் செல்லம், அங்க வா. நல்ல சேரா வாங்கிட்ட. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு.
அப்புறம் மதன் வீட்டுக்கு போலாம் வா. டேய் கிஷோர், சொல்லுங்க அண்ணே. எல்லா வீட்டுக்கும் கூட்டி போயிட்டு வா. ஹோட்டல்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்க அண்ணே. இல்ல எதுவுமே வேண்டாம், நான் பாத்துட்டு போயிடுறேன். நீ இந்த வீட்டு பிள்ளை, அப்பெல்லாம் உன்னை அனுப்ப மாட்டேன். எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வாமா. சரிங்க அண்ணே. பொறுத்தல வா, போயிட்டு வர. போயிட்டு வாடா. மதன் அண்ணே, இது யாரும் தெரிஞ்சிருக்குமே. யாரு? இந்தூர் ஸ்டேஷன் டிஎஸ்பியா இருக்கான், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ அவன் அதுக்கு போகல, அம்மா அதுக்கு போக கூடாதுன்னு வச்சிருக்காங்க. ஓ மதனா, அவரே தான் இவரு. என்ன சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருப்பானே. தெரியும். பார்த்தேன். ரொம்ப சரிதானே பண்ணிட்டு இருந்தான். இப்ப எங்க அண்ணிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். இப்ப குட்டி பாம்பா அடங்கி போய் இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் எங்க அண்ணி. உன் குடும்பம் எல்லாமே சூப்பரா இருக்குடா. இதெல்லாம் வடிவமைச்சது எங்க அம்மா. இப்படிப்பட்ட மருமக்க மாதிரிதான் அந்த குடும்பத்துக்கு வேணும்னு தேர்ந்தெடுத்தாங்க. அதனாலதான் குடும்பம் கட்டுக்கோப்பா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் குடும்பத்தை. அதனாலதான் டெல்லியில இருந்து நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன். அப்படியா? பின்ன இவ்வளவு அழகான குடும்பத்தை விட்டு அங்க தனியா வளர்றது நல்லவாடா இருக்கு. இது வார்த்தை என்னாலும் வந்துக்கிடுவேன். இங்க வந்த அன்னைக்கு சொர்க்கம் தான். வேலைக்கு போறதுக்கே மனசு இருக்காது. அது எங்க அண்ணன் பசங்க எல்லாம் படா படுத்திடுவானுங்க. தயவா இன்னும் 2 வாரம் பாரு. எனக்கே உன் குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீங்க எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஐயோ, அப்பாவை மதன் கூப்பிடுடா. மகன் பேரு. அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரே பேரா? அப்படி இல்ல, கொஞ்சம் அண்ணன் வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்கும் போது அண்ணியை விட்டு போயிட்டான். அப்பதான் இவன் பிறந்திருக்கான். அண்ணன் திரும்பி வரமாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இவனுக்கு அந்த பேரை வச்சாங்க. வச்ச நேரமோ என்னமோ தெரியல, அவன் வந்துட்டான். நான் ஒண்ணு பேர் வச்சதே வச்சாங்க. 2 பேருக்கும் ஏகா பொருத்தம். அவனும் அப்பா தானேன்னு விட மாட்டான், அவனாது இவன் மகன் தானேன்னு விட மாட்டான். 2 பேருக்கும் ஏகா பொருத்தம். ஐயோ, வாங்க சார். இப்ப சாரெல்லாம் வேண்டாம், பொன்துறனே கூப்பிடுங்க. வா பொன்துற. செம்பவல்லி, பொன்துற வந்து தான் பேச்சுங்க வா. 3 பேரும் கலந்தன மணி நீங்க லீவ் போட்டிருக்கீங்க. இந்த ஐஸ் வச்சுட்டல்ல அப்பாவா? எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாக்கப்பாடு தெரியாது. எல்லாரும் அப்பா தான், எல்லாரும் அம்மா தான். நீ பாப்பல்ல பாரு. என்ன சொல்லுவாங்க? வா அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா. நீ ஐஸ் வச்சா நான் ஏன் ஸ்கூலுக்கு போறேன்னு கேட்க மாட்டேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகல. அப்ப நான் உங்ககிட்ட சேர மாட்டேன். அச்சச்சோ, என் தங்கமே, என் தங்கம். வந்துருமா வா, அப்பா கிட்ட வா. நான் கட்டி நீங்க என்ன திட்டிட்டீங்கல்ல? என் தங்கமே தங்கம், நீ ஸ்கூலுக்கு போனாதானே நல்லா படிக்க முடியும். அதுக்குதான் அப்பாக்கு கஷ்டமா இருக்கு. என்ன அழகான குடும்பம். செல்லம், இனி என் பிள்ளைய அப்பா திட்டவே மாட்டேன். இப்படியே எல்லாரும் ஐஸ் வச்சுக்கிட்டு நீ அல இரு. உங்க மிஸ்ஸுக்கு போனை போட்டு சொல்லுதே. பிள்ளைய போட்டு மாட்டிட்டு கிடப்பான். என்ன ஸ்கூலுக்கு இந்த வாரம் மட்டும் 4 நாள் போகல. 4 நாள் தானே போகல, விடு. மொத்தமே 5 நாள் தான் ஸ்கூலு. சரிடா, பிள்ளை திட்ட. நீ ஏற்கனவே வீட்டுல எல்லாரும் திட்டிருப்பாங்க. என்ன அழகான குடும்பம். செம்பவல்லி, நீ என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது சொல்லிட்டேன். ஸ்கூலுக்கு என்ன போகவே மாட்டேங்க. இந்த வீட்டுல யாருமே கண்டிக்கிறதே கிடையாது. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ, வாங்கி தரேன். சித்தப்பாவே தான். வா, உனக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேங்க. வா, கைசிறு வாக்கு கொடுத்துறாத, உன்னை விடவே மாட்டான். நீ இருக்க ஸ்டேஷனுக்கே உன்னை தேடி வந்துருவான். வால் ஒண்ணுதான் கிடையாது, மத்தபடி குரங்கு சட்டை பயங்கரமா பண்ணுவான். இன்னொருத்தர் இருக்கா உனக்கு கூட்டாளி, ரெட்டப்பிள்ளை மாதிரி. 2த்துக்கும் ஒரே வயசு, ஒன்னா வளர்த்தாங்களா, ரெட்டப்பிள்ளை நினைச்சிட்டு இருக்கானுவ. ஓ அப்படியா? சித்தப்பா, என்ன பத்தி புகழ்ந்தெல்லாம் போதும். எப்படி பேசுறான் பத்தியா? டேய் இங்க வாடா சிங்கக்குட்டி, இந்த சித்தப்பா வாங்கி தரேன் வா. அதான் நல்ல சித்தப்பா. ஏண்டா சொன்னா கேளு, இவளை பத்தி உனக்கு தெரியாது. நானே இவளை கண்டு பயப்படுவேன்னா பாத்துக்கையா. ஐயோ, ஸ்டேஷனுக்கு வந்துருவானடா. தெரியாம உன்னை வாக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கைய, போன அடிச்சுக்கிட்டே இருப்பானுவ. நம்ம அதை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நம்ம உசுர எடுப்பானுவ. பாரு, நீ கூப்பிடாம உட்கார்ந்துருக்கான், ஐஸ் வைப்பான் பாரு. சும்மா இருடா. ஐயோ, என்ன அழகா முத்தம் கொடுக்குறான். எல்லாம் கொடுப்பான் பாரு. பொன்துற, அவனை கீழே இறக்கி விடு. அவன் உன்னை ஐஸ் வைக்கிறான். எங்க வீட்டுல இருக்க ரிமோட் காருக்கும் ஏரோப்ளேனுக்கும் ஒரு கடையே வைக்கிறான். அவ்வளவுதான் வாங்கி வச்சிருக்கானுவ. பிச்சர் யாருடா? நீ ஏனே பிச்சா? ஏன்டா என்ன இப்படி கேவலப்படுத்துற? ஐயோ, எப்படா நான் ஆண்ட? அம்மா சொன்னாங்கப்பா. சம்பவல்லி, ஐயோ ஐயோ, என்னால முடியல. இதுக்கு எப்படின்னா எப்படி? இன்னும் பெசலைட்ட நிறைய இருக்குது, வந்து பாரு. ஆனா உண்மையா சொல்றேன்டா, இந்த வீட்டுல இருந்தா நோயும் வராது, நொடியும் வராது. அது என்ன உண்மைதான்டா. நாங்க இன்ன வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே போனது கிடையாது. எப்படிலாம் போக முடியும்? இப்படி இருக்கு குடும்பம். இது கம்மி. எல்லாரும் ஸ்கூலுக்கு வேலைக்குன்னு போயாச்சு, கொஞ்சம் பேர் தான் வீட்டுல இருக்காங்க. எங்க வீட்டை வச்சு ஒரு கல்யாணமே நடத்தலாம், அவ்வளவு பேர் இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கா உன் குடும்பத்தை. எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? உன் மகன் ரிமோட் காரு ஏரோப்ளேன் நானா பிச்சேன். உள்ள கட்டி கொடுத்துட்டோம். அது இன்னொன்னு வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான், அதுக்காக சும்மா போய் சொன்னேங்க.
ஒன்னா கொல்ல போட்டு பத்துக்க உன் எனக்கு கேவலப்படுத்திட்டு இருக்கான். சரி சரி விடுங்க. அவன் தானே. இரு, உனக்கும் மௌனுக்கும் ஒரு நாள் இருக்குது. பிள்ளை பத்த வச்சிருக்க பிள்ளை. உங்க பிள்ளை எப்படி இருக்கும்? இது ஒரு பெரிய சண்டை நடக்கும். நம்ம அர்ஜென்ட்டுக்கு போயிடுமா? உங்க மவா மட்டும் தான் உங்களுக்கு எல்லான்னு. அப்படி சொல்ல மாட்டேன், நீ எனக்கு எல்லாம் தான். சரி கொஞ்ச நேரம்லாம் போதும். கோபப்பட்டுட்டியோ? ஆமா. சிரிக்காதடா, இன்னும் நிறைய இருக்கு. எப்படிடா சில நேரம்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோய, பைத்தியமே பிடிச்சிரும். நீ நினைச்சாலும் இந்த வீட்டுல மதியம்லாம் தூங்கவே முடியாது. மதியம் என்னடா, நைட்டே தூங்குறதுக்கு 2 மணி ஆக்கிடுவாங்கடா. எனக்கு உங்க வீட்டுல இருக்கணும் போல இருக்குடா. தாராளமா இருக்கலாம். இந்த வீட்டுல எல்லாருக்கும் இடம் உண்டு. தம்பி நீ பொண்ணுற தானே? ஆமா நீ. ஆஹா வாய் நிறைய அண்ணின்னு கூப்பிடுறானே. நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருக்கான்ல. பொண்ணுற, நீ இந்த வீட்டுல மாதிரியா இருக்கியா? ஐயோ தேங்க்யூ நீ. சே நிஜமாவே தான்டா, நீ இந்த வீட்டு பிள்ளை தான் இருக்க. இப்படி சொன்னதுக்கும் மனசு வேணுமே. இரு நான் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். நில்லு. இல்ல நீ வேண்டாம். இருடா 5 நிமிஷம் ஆகும் சமைக்கிறதுக்கு. இரு சாப்பிட்டுட்டு தான் போகணும். டேய் கிஷோர், அம்மா வெங்க. ஹலோ இல்லையாங்க. சரி நான் போய் பாத்துக்கிறேன். அவனை சாப்பிடாம அனுப்பாத. சரிங்க நீ. அம்மா ஏன் டூட்டி கிளம்பலையாங்க? இல்ல மீனாவை கூப்பிட போயிருந்தவ. இனி நைட்டு தான் போவ. அண்ணி கூட்டத்துட்டேனே. கூட்டத்துட்டேன்டா. சரி கஞ்சா குடி. நம்ம வீட்டை திருந்தாம இருக்கதான் ஒருத்தன் தான். சரி பெருசு பட்டாத விடு. விட்டுட்டு போயிருக்காரு பாரு. அவனுக்கு இருக்குது. அவனை டூட்டியை மாத்தி போட்டதான் அவன் திருந்துவான். இவனுக்கு இந்த ஊர்ல கூடாது, பக்கத்து ஊர்ல தான் போடணும். டேய் என் அண்ணன் ஒருத்தர் இருக்கான், உன் ஸ்டேஷன் ஒண்ணு போட்டுக்கிட்டியா? எங்க என்னாச்சுது? கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணாரு. கொஞ்சம் பிரிஞ்சுதான் குடும்ப பசனாருக்கு என்னன்னு தெரியும். அதுக்குதான். அத செய்யுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, மாத்திக்கலாம். நான் கடை ஏற்பாடு பண்றேன். அவனெல்லாம் கொஞ்சம் பிரிச்சு போடணும் பாத்துக்க. சித்தப்பா கண்டிப்பா ரிமோட் கார் வாங்கி கூப்பிங்களா? நிஜமா சித்தப்பா வாங்கிட்டாரு. இன்னைக்கு சாயங்காலம் வாங்கி கொடுத்து விட்டுது. என்ன நிஜமா சித்தப்பா? நீ வாய் நிறைய சித்தப்பா சித்தப்பான்னு கூட்ட பாரு. அதுக்காகவே வாங்கி கொடுப்பேன்டா. வாங்க. என்ன சித்தப்பா? நீ அப்ப தினமும் சித்தப்பா பாக்க வரணும். சரிங்க சித்தப்பா. என்ன சித்தப்பான்னு யாருமே கூப்பிட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தானே என்ன கூப்பிட்டுருக்கீங்க. அதனால உண்மையிலேயே நான் உங்க சித்தப்பா தான் இருப்பேன். அப்ப எனக்கு இங்க வா. உங்க 2 பேருக்கும் நான் சித்தப்பாவா இருப்பேன். நல்லா பழகிட்டாங்க வாங்கிட்ட. எங்க அக்கா பிள்ளையிலேயே என்ன பார்த்தாலே பயப்படும். இது அப்படி இல்ல, என்கிட்ட அழகா பழகுறாங்களே. உனக்கு 4 அக்கா தானம்மா? ஆமா நீ. 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கோ? ஆமா நீ. இந்த 2 பேருக்கு முடியல. கவலைப்படாத, சீக்கிரம் முடியும். சரிங்கண்ணே. உனக்கு வயசு கடந்துட்டு போதில்ல, நீ உனக்கு ஒரு லைஃப பாத்துக்கலாமே. நீ கல்யாணத்தை பண்ணிட்டு உங்க அக்காவுக்கும் பார்க்க வேண்டியதானே? இல்ல நீ, அது சரிப்படாது. அப்படி இல்ல நீ. நம்மள நம்பி வரவா 1000 கனவோட வருவா. என்னென்ன கனவு கண்டுட்டு வராளோ அது நிறைவேறுமானு தெரியாது. நான் அவங்கள கட்டி கொடுக்க பாப்பனா, இவ சந்தோஷத்தை பாப்பனா, அதெல்லாம் சரிப்பட்டு வராத நீ. ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ல. பாருங்களேன். ஏன்டா அப்படி சொல்ற? அதெல்லாம் உன் குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும்டா. சரிடா பார்க்கலாம். ஏன்டா எத்தனை வருஷம் நீ இப்படி இருப்ப? போற வரைக்கும் போட்டோம்டா. பாவமா இருக்குல்ல அந்த பையனை பார்க்கும்போது. வெளியில தான் முரட்டாட்டமா இருக்கான், உள்ளுக்குள்ள எவ்வளவு சாஃப்டா இருக்கான் பாத்தீங்களா? பாவம் தான். ஏன் அக்கா மாருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கீங்க? அப்படி இல்லண்ணே, நான் வேலைக்கு செல்லதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம். அப்ப பணம் ஏறிட்டு தான் இருந்தாங்க. நான் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சப்பதான் அவங்களுக்கு நகை நட்டு போட்டு கட்டி கொடுத்தோம். வயசு கடந்துருச்சு அவங்களுக்கு. அதனாலதான் அதுக்கடுத்த 2 அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப நாள் ஆகிட்டே போகுது. வயசு கம்மினா ஏதாவது டக்குன்னு முடியும், வயசு அதிகமாயிடுச்சே. ஓ சரி சரி சரி. நகை நட்டு ஓரளவுக்கு சேர்த்து வச்சுட்டேன். வரும்னா வர மாட்டேங்குது. ஒருவேளை உங்க அக்காக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா? அடிச்சு பார்த்தா சந்தோஷமா தான்டா இருக்குது. நடக்கணுமே. நடந்தா கல்யாணம் பண்ணிக்குவா அப்படிதானே? ஆமாண்ணே, கல்யாணம் பண்ணே. என்னை நம்பி வரல, சந்தோஷமா பாத்துக்கிறேன். கண்ணுக்கு வச்சு பாத்துக்கிறேன். இவன் ஏற்கனவே ஒரு பிள்ளைய பார்த்து வச்சிருக்கான்னு நினைக்க மாத்துக்க. கண்டுபிடிச்சி கட்டி கொடுக்க வழிய பாருங்க. சீரியஸா தான் சொல்றேன். பாவம் அந்த பையன் மனசுல இருக்கிறது யாருன்னு பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கு வழிய பாருங்க. அங்க அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சு எப்ப அந்த பையன் கல்யாணம் பண்ணுவான், அந்த பிள்ளைய பார்த்து கட்டிக்க வழிய பாருங்க. நான் எப்படி செஞ்சுக்க முடியும்? கூட தானே இருக்கீங்க, கண்டுபிடிங்க. சொன்னதை செஞ்சுட்டு வாங்க. இதான் வாய் கொடுப்புங்கிறோ. டேய் என்ன தெரியாம அண்ணிட்டவே வளர்ந்தேன் பாத்துக்க. சரி, அந்த பையன் மனசுல இருக்க பொண்ணை பார்த்து அந்த பையனுக்கு கட்டி வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. இது நீ வளரலையே. வளரல. அந்த பையன் மனசுல ஏதோ புள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நண்ட சொன்னேன், கண்டுபிடிச்சிட்டு போயிட்டா. உன் வாய் இருக்கு பாரு. அவன் மனசுல யாரு இருக்கான்னு தெரியும்ல? தெரியும் தெரியும். நான் வளரிவனடா. அது வளரி வச்ச நான் உனக்கு அண்ணன்டா. அதனாலதான் விட்டு வச்சிருக்கேன். அவனே பயந்துதான் மறைச்சு வைக்கிறான். ஆனா நாம கண்டுபிடிச்சிட்டோமே. நீ அண்ணனை கண்டுபிடிச்சோம் விடு. என்ன அண்ணன் தம்பி இவ்வளவு ரகசியமா பேசுறாங்க? நமக்கு இப்படி ஒரு அண்ணன் தம்பி இல்லாம போச்சே. சரி பொண்ணு ஏதாவது சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீ கூட்டு போயிட்டு வரல பக்கமும். ஊழலிட்டு இருக்காத சொல்லிட்டேன். சரிடா நீ கூட்டு போயிட்டு வா. பொண்ணு எல்லாரையும் பார்த்துட்டு இங்க சாப்பிட்டுக்கலாண்ணா. சரிங்கண்ணே. என்ன சொன்ன? அண்ணன்னு சொன்ன.
சரிடா, உண்மையிலே நீ என் தம்பி தான்டா. போதுண்ணே, இது போதும். சரி, எல்லாரையும் பார்த்துட்டு வாண்ணா. சரிங்கண்ணே. இந்த அண்ணன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கும்போது நான் பார்த்திருக்கேன். அப்படி முரட்டாட்டமா நின்னாரு. நானே பயந்துருக்கேன். விகாரமா இருப்பாரு. ஆளே அடையாளமே தெரியலையே. இவனை மாத்தின பெருமை அம்மாக்கும் இவன் ஒய்ஃபுக்கு தான் சேரும். அன்னைக்கு ரொம்ப தான் பாவம், இவனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி, நீங்களா போயிட்டு வாங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிங்கண்ணா. செம்பகவல்லி ஆரம்பிச்சுட்டான். இவன் பேசுறதுல பாதி வார்த்தை செம்பகவல்லி தான். அது எங்க போற? சரி சார், போயிட்டு இந்த வாசல்ல தானே? இந்த வாசலா? இதான் வாசலே, ஆனா சுத்தி வரணும். இந்த சைடு வாசல்ல மதனனுக்கு, அந்த சைடு வாசல் சரிசனனுக்கு. வீடு ஒரே வீடு தான், வாசல் தான் 2. அப்ப நீ கல்யாணம் பண்ணா சைட்ல இன்னொரு வாசல் இருக்கு, அதுதான் உனக்கு மேரேஜ் ஆயிட்டா? ஆனா மாதிரி ஆனா ஆகல. டேய் சொல்லவே இல்ல. வா, இங்கதான் இருக்கா, காட்டுறேன் வா. டேய், என்னடா சொல்ற? காதலி தானே, எங்க இருக்காங்கன்னு சொல்ற? டேய், காதலியா பார்த்துட்டு இருந்தா எப்படா கல்யாணம் பண்ண? காதலியா மனைவியா பார்க்கணும், அப்பதான் கரம் பிடிக்க முடியும். நான் மனைவியா பார்த்தேன், கூட்டு வந்துட்டேன். டேய், சூப்பர்டா. ஆமாடா, காதலியா பார்த்துட்டே இருந்தா இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்குமா? அதான் வீட்டுக்கே கூட்டு வந்துட்டேன். அது ஒரு பெரிய கதை. வா, அவன் இங்கதான் இருக்கா, காட்டுறேன் வா. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயிருக்கு. அட வாசப்பட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு. ஏய் குட்டி பசங்களா, இந்த சித்தப்பா பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையா? சித்தப்பா பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? நீங்க தான் எங்க சித்தப்பா வச்ச. டேய், ஃபீல் பண்ணாதடா. டேய், உனக்கு நாங்க இருக்கோம்டா. டேய், இது இனிமேல் உன் குடும்பம் மாதிரி. நான் சொல்றேன்டா, இது உன் குடும்பமே தான். தேங்க்யூடா. இல்ல, எனக்கு இப்பெல்லாம் வாழணும்னு ஆசை, ஆனா கிடைக்கல. இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்க தான், ஆனாலும் உரிமையோட பழகுறாங்கடா. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நீ உண்மையான சித்தப்பான்னு. அதான் செல்லுங்களா, தேங்க்ஸ்டா.